ஐபிஎலோட 59வது போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கடை நடக்க போது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆர்ஆர் பிளே ஆஃப் கண்டென்ஸில் இல்லை, இனி வர போட்டிகளை ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸு இந்த போட்டியில் ஜெயிக்கிறது மூலமாக பிளே ஆஃபுக்கு ரொம்ப க்ளோஸாக போக முடியும். அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த போட்டிகளை ஜெயிச்சாங்கன்னா டாப் 2 ஸ்பாட்டை கூட சீல் பண்ண முடியும். அதனால் இது முக்கியமான போட்டி. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. Re11 சூப்பராக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்பு, கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. குறிப்பாக பிச் பேஸில் பிளேயர் பேஸில் உங்களால் பெஸ்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுதாங்க. நிறைய ஏர்னிங்ஸை ஏற்படுத்திக்க முடியும் ஜஸ்ட் எஸ் நோ அப்படின்னு கொடுக்கறது மூலமாக. Re11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. May 18 3:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டே மேட்ச்சு. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஜென்ரலாக இது சேசிங் கிரவுண்டு, கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கும். நைட் டைமாக இருந்தால் செகண்ட் ஹாஃபில் பெட்டராக பேட்டுக்கு வரனால சேஸ் ஜென்ரலி ப்ரிஃபரபிள். பட் டே மேட்ச்சு இந்த ஸ்லோ நேச்சரில் இன்னுமே ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்கள பேட் ஃபர்ஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு, அதனால் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கிடைக்கலாம். பட் பொதுவாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் டிரைவ் ஆடி ஸ்டடி பண்ணி விளையாடுற பிளேயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் விக்கெட்ஸும் அவ்வளோவா விழாது, அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. 61 போட்டியில் 21 பேட் ஃபர்ஸ்ட், 40 சேசிங் கிரவுண்ட். ஜென்ரலி இன்னைக்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு டே மேட்ச் அப்படின்றதுனால 163 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 2021 14 போட்டிகள் மட்டுமே இல்லை பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 7 வெற்றி, சேசிங்க்கு 7 வெற்றி. இது ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஆவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 183 அப்படின்னு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் ரீசெண்டாக அந்த சலைவா யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பேட் ஃபர்ஸ்ட் சேசிங்க்கு பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்கல அப்படிங்கிறதையும் மைண்ட் பண்ணிக்கணும். இங்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 4 விக்கெட்டு, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட்டு. இது ரொம்பவே குறைவு. T20 ஃபார்மேட்டில் மும்பை தான் அதிகபட்ச ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஆர்ஆர் லோ ஸ்கோராக ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓவராலாக மும்பை தான் லோ ஸ்கோரும் பண்ணியிருக்காங்க. அண்டு மீடியம் அண்ட் ஹை எண்டில் நிறைய ஸ்கோர்ஸ் ரீசெண்டாக 2021 இருந்திருக்கு. அண்ட் நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். ஆர்ஆர் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. 61 போட்டியில் 38 ஜெயிச்சிருக்காங்க, 23 தான் லாஸ் ஆயிருக்காங்க. ஹோம் அட்வான்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை, சேசிங்கில் ரொம்பவே அட்வான்டேஜாக இருந்திருக்கு. அண்ட் 165 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், சேஸ் பண்ணும்போது 150 தான் ஆவரேஜ். அண்ட் விக்கெட்ஸ் அவ்வளோவா விடாமல் இருந்திருக்காங்க. 212 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிபிகேஎஸ் விளையாண்ட 6 போட்டியில் 5 தோற்றுருக்காங்க. நிறைய விக்கெட்ஸும் விட்டுருக்காங்க. அண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப டஃப்பாக போயிருக்கு அவங்களுக்கு. ரீசன் நம்பரை பாருங்கள், 200ல் 2 நம்பர், 180 170. இந்த 170 180 ரேஞ்சில் தான் எல்லா ஸ்கோருமே இருக்குது. அப்படிங்கும்போது இது அண்டர்ஸ்டாண்டபிளாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அந்த ரேஞ்ச் அந்த கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. சில நேரங்களில் விக்கெட்ஸ் ஹெவியாக விழறதில்லை, ரொம்பவே ரேராக தான் 9 விக்கெட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்திருக்கு. அண்ட் 4 5 4 2 இப்படி தான் இருந்திருக்கு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஆனால் பேட்டர்ஸை கவர் பண்ணுறது பெட்டர். மேபி 170 ரேஞ்சில் ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா டே மேட்ச்னால கொஞ்சம் குறையலாம். அந்த ரேஞ்சில் வந்தால் கூட விக்கெட்ஸ் ஹெவியாக விழாதோ அப்படிங்கிற ஃபீல் தான் இங்கே இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் சந்தீப் சர்மா ரீப்ளேஸ்மெண்ட்டாக நன்றி பர்கர் வந்திருக்காருனால வந்துருவார். அதே நேரத்தில் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட அவைலபிள் இல்லாதனால நன்றி பர்கர் தான் இருப்பார். அந்த வகையில் பார்க்கணும், சந்தீப் சர்மாவுக்கு இந்த டே பர்த்டேவாகவும் இருக்குது. அண்ட் அவர் அவைலபிள் இல்லைங்கிறனால அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அண்ட் சஞ்சு சாம்சனோட ரிட்டர்ன் இருக்குது, அவர் தான் கேப்டனாகவும் இருப்பார். விக்கெட் கீப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இம்பாக்ட்ஸ் அப் அப்படின்ற மாதிரி எதுவும் இன் அண்ட் அவுட்னு வைக்க போகிறாங்களா அவரோட இன்ஜுரி கன்சர்னை வச்சுக்கிட்டு. பட் இன்ஜுரி ஃப்ரீ அப்படின்றதும் அவரோட ஃபிட்னஸ் கம்ப்ளீட்டாக ஓகேங்கிறதும் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி கேப்டன் பண்ணுவார். விக்கெட் கீப்பரும் அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா த்ரூஜுரல் விக்கெட் கீப்பராக இருப்பார். அது மட்டும் பார்க்கணும். ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ சஞ்சு ஓப்பன் பண்ண மாட்டாரானா கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் தான். ஜெய்ஸ்வால் ரெகுலர் ஓப்பனராக இந்தியன் டீமுக்கே இப்போ இருக்காரு. சூரியவன்சி ஒரு யங் டேலண்ட்டு, ரீசெண்டாக ராஜஸ்தானுக்கு டாப் ஆர்டரில் ஒரு செஞ்சுரி அடித்து சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. அப்படின்றதுனால வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஆங்கிளில் சஞ்சு நம்பர் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 3ல் அவர் நிறைய விளையாண்டுருக்காரு. அப்படின்றதுனால சஞ்சு நம்பர் 3 இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ரியான் பராக் பாசிபிளாக நிதிஷ் ராணாவுக்கு வாய்ப்பு இருக்குமா அதை கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் இன்ஜுரியாக இருந்து தான் அவர் வெளியில் போனார். பட் பாசிபிளாக அவர் வெளியிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். த்ரூஜுரல் ரீசெண்டாக இந்தியா கேப்டன், இந்தியா ஏக்கான கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவருக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறதா இருக்கும். வனிண்டோ சரங்கா, சிம்ரன் ஹெட்மேயர், சுபம் தூபே ஃபினிஷிங் ரோலில் இவங்க எல்லாரும் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. குறிப்பாக ஹெட்மேயரோட அந்த ஃபினிஷிங் இந்த சீசனில் நிறைய இடங்களில் ஃபெயிலியராக இருக்குது. சுபம் தூபே
ஓகேவான பேட்டர் அப்படின்னா கூட நிறைய நல்ல வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப லேட்டாக வரதுனால அந்த வாய்ப்பு பெருசாக இல்லை. துஷார் தேஷ்பாண்டே இன்ஜுரிக்கு அப்புறம் இப்போ பவுல் பண்ணுறாரு, கண்டிப்பாக நல்லா பவுல் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். நன்றி பர்கர் போன சீசனில் இந்த டீமுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. தீக்ஷனா ஓகேவான பவுலிங் அண்ட் டேல கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆகாஷ் மத்வால் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. எங்கே ஆகாஷ் மத்வால் அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் சரியான ஆப்போசிட்டாருங்கிற மாதிரி தான். ஏன்னா கடந்த 2 போட்டியில் ரொம்பவே சுமாரான ஒப்புடு தான் கொடுத்துருக்காரு, நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு அப்படின்றதையும் பார்த்தோம். ஜெய்ஸ்வாலோட நம்பர் பாருங்கள், ரீசெண்டாக கலைக்கிருக்கார் ஒரு நம்பரை தவிர்த்துன்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் டோட்டலாக சொதப்பலாக இருந்தது. ஜெய்ஸ்வாலுக்கான இயர் இந்த இயர் இல்லையோ அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு கட்டத்தில் செம்மையாக பண்ண ஆரம்பிச்சாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. வைபவ் ஒரு 35 பால் செஞ்சுரி, ஒரு சூப்பர் செஞ்சுரி. ஸோ அதில் 38 பால் 101 அந்த நம்பர் தான். ஸோ அதை தவிர்த்துன்னு பெருசாக பண்ண முடியல, கொஞ்சம் டஃப்பாக போகுது ரீசெண்டாக. பட் ஸ்டில் ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றது தான். இந்த மாதிரி எதிர்பார்ப்பு ஒரு யங்ஸ்டர் மேலே அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்து ப்ரெஷராக மாறும். அதை ஹேண்டில் பண்ணி நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி ரன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் இப்போ இருந்தே பண்ண முடியும். பட் கொஞ்சம் டஃப்பாக தான் போகும்னு நினைக்கிறேன். சஞ்சு ரீசெண்டாக அந்த 30s ரேஞ்சில் டெஃபினட்டாக இருக்கார். இன்னும் கொஞ்சம் பெட்டராக கன்வெர்ட் பண்ணால் அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அண்ட் கம்பேக் மேட்ச்சில் நிறைய நேரங்களில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ரியான் பராக் போன போட்டியில் தான் செம்ம சக்ஸஸ். அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த 30s இருந்திருக்காரு, பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ணலை. போன சீசன் நல்லா இருந்தால் கூட இந்த சீசன் அந்த பெரிய இன்னிங்ஸ் கன்வர்ஷன் இல்லை. த்ரூஜுரால் ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவரோட குவாலிட்டிக்கு மேலே வந்தால் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ண முடியும். பட் மேலே இடம் இல்லை. பண்ணிட்டு போன போட்டியில் ப்ரொமோட் பண்ணாங்க, சக்ஸஸாகவே இல்லை. பேட்டிங் பேஸில் பண்ணிட்டு 0 இருக்காரு. போன போட்டியில் 0 மட்டும் இல்லை, ஓவராலாகவே இந்த சீசன் அவருக்கான சீசன் இல்லை. பட் டெஃபினட்டாக குவாலிட்டி பேட்டர், அதில் டவுட்டே இல்லை. பட் இந்த சீசன் அவருக்கு அமையல. பவுலிங் பேஸ்லையும் ஓகேவாக தான் பண்ணுறாரு. சிம்ரன் ஹெட்மேயரோட ஃபினிஷிங் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. ரீசெண்டாக அந்த ஃபினிஷிங்கை பாருங்கள், அவ்வளோ கிரேட் அவுட்புட்டாக இல்லை. சுபம் தூபே டெஃபினட்டாக டீசன்ட் பிளேயர், பட் ஸ்டில் பெரிய வாய்ப்பு அதே நேரத்தில் மேலே வர்றதில்லை அப்படிங்கிறனால பெருசாக யோசிக்க முடியாது. ரியான் பராக் விக்கெட் டேக்கிங்கில் கடந்த 2 போட்டியில் இருக்காரு. சில நேரங்களில் ஹேண்டியை பவுல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வனிண்டோவோட பவுலிங்கில் விக்கெட் டேக்கிங் கடந்த 2 போட்டியில் இல்லை. ஓவராலாக ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் தான், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. துஷார் தேஷ்பாண்டேவோட நம்ம பிபிகேஎஸ்க்கு எகென்ஸ்டாக டீசெண்டாக இருந்திருக்கு அப்படின்னா கூட ரீசெண்டாக அந்த விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இல்லை. முழுமையான ஓவர் கொடுக்கறதும் சில நேரங்களில் அவாய்ட் பண்ணுறாங்க. நன்றி பர்கரோட விக்கெட் டேக்கிங் டீசெண்டாக இருக்கும், 4 மேக்ஸிமம் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த சீசனில் முதல் முறை மகேஷ் தீக்ஷனா ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்குள்ளே இருந்தால் கூட நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு, அது ப்ராப்ளம் தான். ஆகாஷ் மத்வால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போன்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல இந்த மாதிரி பயங்கரமாக ரன்ஸ் கொடுத்துட்டாரு. போன போட்டியில் 3 ஓவரில் 50 ரன் கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் இந்த டீமுக்கு ஸ்டோயினிஸ், ஜோஸ் இங்கிலீஷ் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கெயில் ஜெமிசன், மிச்சல் ஓவன் இவங்க 2 பேரும் உள்ள வருவாங்கங்கிற அந்த ஒரு விஷயம் பார்க்கணும். நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல், ஃபெர்குசன் ரூல்ட் அவுட் அப்படின்றனால 2 ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபாரினையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தோம். அண்ட் இப்போ ஸ்டோயினிஸ் இங்கிலீஷ் இல்லை அப்படிங்கிறது இருந்தால் கூட மேனேஜ் பண்ண முடியுது. அதனால் பிரியான்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் நல்ல ஸ்டார்ட் இந்த டீம் கொடுக்குறாங்க, கலக்குறாங்க. அந்த ஸ்டார்ட் வந்து பஞ்சாப் கிங்ஸோட வெற்றிக்கு உதவியாக இருக்குது, அதை பார்க்குறோம். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் அதை கேரி பண்ணுறாரு. மிச் ஓவன் ரீசெண்டாக கலக்குனாரு. ஸோ பிபிஎல்ல பார்த்தோம், அதே நேரத்தில் பாகிஸ்தான் லீக்லையும் எண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. இந்த இடத்துல ஒரு வாரம் அப்படிங்கிறது கேள்வி தான். ஏன்னா இந்த டீம் பொறுத்த வரைக்கும் நிறைய டாப்பான பேட்டரை பேக்கில் அனுப்புகிறாங்க. உமர் சாயில் நம்பர் 3 நம்பர் 4 பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ஒரு நம்பர் 7 நம்பர் 8 அனுப்புறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது ஓவனை ஃபினிஷிங் ரோலில் வைக்கலாம். அண்ட் ரீசெண்டாக ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே ஓவனை பாகிஸ்தான் சைட்லேருந்து பண்ணாங்க. ஏன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட்லேருந்து டக்குன்னு இங்கே வந்துட்டாருன்றதுனால. எனிவே நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி, பவுலிங் பேஸ்லேயும் ஹேண்டியாக இருக்க முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காரு ரீசெண்டாக. நேஹல் வதேரா, சசாங் சிங் இந்தியன் டேலண்ட் நல்லா பண்ணுறாங்க. ஒமர் சாய், மார்க்கோ யான்சன் நல்ல ஆல்ரவுண்டர்ஸ், நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி 2 பேர்த்துட்டே இருக்குது. உமர் சாய் மேலே வரும்போது சக்ஸஸ் பண்ண முடியும். ஒருவேளை நம்பர் 4 ஸ்பாட் இல்லை நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு அனுப்பலாம் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். ஆன் டைமில் ஏதாவது கிளாரிட்டி இருந்தால் சொல்கிறேன். ஹர்ப்ரீத் பிரார் ஒரு ஸ்பின்னர், டே மேட்ச்சில் அடிஷனல் ஆர்டராக யோசிப்பாங்க. கூடவே ஜஹலின் ஒரு ஸ்பின்னர். கெயில் ஜெமிசன் இந்த போட்டியில் இன்க்ளூட் பண்ணுவாங்க எதிர்பார்ப்பு இருக்குது. ஸ்டோயினிஸுக்கு பதிலாக கண்டிப்பாக ஹேண்டியாக ஒரு பேட்டிங் போட்டும் கொடுக்க முடியும். இந்த பேட்டிங் டெப்த் பயங்கரமாக இருக்குது இந்த டீமுக்கு. ஹர்ஷ்தீப்போட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கன்சிஸ்டன்ட் அவுட்புட் பஞ்சாப் கிங்ஸ்க்காக கொடுப்பாரு. அண்ட் ஐபிஎல்லோட பெஸ்ட்டாகவும் இருந்திருக்கார் ரீசெண்டாக.
பிரியான்ஸ் நம்பர் டீசெண்டாக இருக்குது. பிரப்சிம்ரனை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்ட் பயங்கரமாக ஷோ பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் போன போட்டியில் டெல்லிக்கு எகென்ஸ்டாக பயங்கர ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட் ஸோ அன்னைக்கு டேயில் அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு பாகிஸ்தான் அட்டாக் அப்படிங்கிற அந்த இடத்துல மேட்ச் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயுமே பஞ்சாப் கிங்ஸ் பயங்கரமாக இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாகவும் இந்த ஓப்பனர்ஸ் இருந்தாங்க. இந்த சீசன்லையும் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க ஓவராலாக. ஸ்ரேயாஸோட நம்பர் ரீசெண்டாக கம்பேக் ஆகிருக்காரு. மிடில் கொஞ்சம் சொதப்பிட ஆரம்பத்தில் செம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கிடச்சா கூட கண்டிப்பாக அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது டீசெண்டாக இருக்குங்கிறதுனால மேனேஜபிளாக சூப்பராக போய்கிட்டு இருக்கு அவருக்கு. மிச் ஓவன் ஒரு போட்டி தான் இது வரைக்கும். நெஹல் வதேரா ரீசன் நம்பர் பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு கிரேட் இல்லை. ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடம் நல்லா இருக்கே. ஆனால் அவர் நம்பர் 3 நம்பர் 4 அந்த சக்ஸஸ் கொடுத்த அளவுக்கு நம்பர் 5க்கு போகும்போது கொஞ்சம் டவுன் ஆகிறாரோங்கிற ஃபீல் இருக்குது. எனிவே பார்க்கணும். சசாங் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற டீசன்ட் நம்பர். பட் ஸ்டில் மேலே வரும்போது இன்னும் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது. லேட்டாக வந்தால் குயிக்காக ஆட முடியும். எல்லா வகையிலையும் ஒரு ஸ்பெஷல் பிளேயராக சசாங் சிங் இருக்கார் இந்த டீமுக்கு. ஒமர் ஜாய் அவ்வளோ பேட்டிங்கை கொடுக்கல. ஸோ அதனால் அதை பெருசாக யோசிக்க வேண்டாம். பவுலிங் பேஸில் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இவன் மார்க்கோ யான்சன் ஹர்ப்ரீத் பிரர் மேலே கூட ஒமர் ஜாய் லேட்டாக அனுப்பலாம் அப்படி கூட யோசிக்கப்படுது. மிச்சோவனோட பவுலிங் ஒரு ஓவர் தான் இது வரைக்கும் ஐபிஎல்லே வீசியிருக்காரு. ஒமர் ஜாயோட பவுலிங் கடந்த 2 மேட்ச்சில் விக்கெட் டேக்கிங்கில் இருக்குது. அண்ட் யான்சன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே ஓரளவுக்கு வந்திருக்காரு. ஜென்ரலாக ஐபிஎல் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பார்க்கல. பட் இந்த சீசனில் ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ணியிருக்காரு. ஹர்ப்ரீத் பிராரோட விக்கெட் டேக்கிங் தொடர்ந்து இருக்குது. கொஞ்சம் ரன்ஸுக்கு போவார் சில நேரங்களில். பட் மிடில் அந்த கொஞ்சம் மேட்சை பேஸில் பவுல் பண்ணுவார். டாப்பில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, பாட்டம்லேயே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. மிடில் பேஸில் ரைட் ஹேண்டர்ஸ் அந்த இடத்துல ஹர்ப்ரீத் பிராரை பயன்படுத்துவாங்க. கெயில் ஜெமிசன் இன்னுமே வரல. அஸ்தீப்பை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். அண்ட் ரீசன்ட் விக்கெட் டேக்கிங் பயங்கரமாக இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கார். ஜஹலோட விக்கெட் டேக்கிங் கடந்த 5 போட்டியில் 2 4 எடுத்திருக்காரு. ஆரம்பத்தில் ஜஹல் அவ்வளோ கிரேட் இல்லையோ அப்படின்னு பேசப்பட்ட இடத்துல ஒரு கம்பேக்கு கலக்கிறாரு. கன்சிஸ்டண்டாக இப்போ விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். சில நேரங்களில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார். லெக்கிக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கிற ஒரு இதுதான். போன போட்டியில் 50 ரன் கொடுத்து தான் ஒரு விக்கெட் எடுத்தார். சில நேரங்களில் நல்ல பேட்டிங் ட்ராக்லாம் மாட்டிக்கிறாரு. இப்போ ஐபிஎல்ல அந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்ஸ் நிறைய இருக்குது. இருந்தால் கூட பர்ஃபார்மன்ஸ் பேஸில் கடந்த 5 போட்டியில் 12 விக்கெட் எடுத்திருக்கு. அதில் 2 4 இருக்குங்கும் போது கண்டிப்பாக ஹாப்பியாக பார்க்கலாம். ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக இருக்கார். அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த டீமுக்காக விளையாண்டுருக்காரு. அவங்களுக்கு எகென்ஸ்டாக பெட்டராக விளையாடலாம். ஜெய்ப்பூரில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிலையும், டேயில் அப்படிங்கிற அந்த ஆங்கிலையும் ஜஹலை பெட்டராக யோசிக்கணும். 2 டீமில் பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் ஆப்வியஸாக பெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ எல்லா வகையிலையும் பேட்டிங் டெப்த் எல்லா இடத்துலையும் யோசிச்சு பார்த்தாலும் அவங்க பெஸ்ட்டாக தான் இருக்காங்க. அண்ட் ஸ்பின் பேஸ்லையும் ஜஹல் அண்ட் பிரார் டே மேட்ச்னால அந்த ஸ்பின் பேஸை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நியூ பால் பவுலிங் அசீப் நல்லா இருக்குது. இண்டோர்லேயும் அசீப் சூப்பராக இருக்கார். கெயில் ஜெமிசன் அடிஷ்னலாக இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஹைட் இருக்கிற பவுலர்ஸ் கொஞ்சம் பெட்டராக அவுட்புட் கொடுத்துட்ருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் குஜராத் டைட்டன்ஸ்லாம் ஹைட்டான பவுலர்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். இங்கே யான்சன் கூட ஜெமிசன் அஸ்தீப்பு பயங்கரமாக இருக்காங்க. அண்ட் குறிப்பாக இங்கே இந்தியன் பேட்டர்ஸ் நிறைய இருக்கிற இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஹைட்டான பவுலர்ஸ் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கப்படுது. பார்க்கலாம். இன்றைக்கி பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கிற பட்சத்தில் இவங்க கொஞ்சம் அடி வாங்கலாம். அதர்வைஸ் இவங்கெல்லாம் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுப்பாங்க. அண்ட் நியூ பாலில் நன்றி பர்கர் எடுத்துப்பார். கூட தீக்ஷன் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு. துஷார் தேஷ்பாண்டே நியூ பாலில் ஸ்பெஷலாக இருந்திருக்காரு. பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் இடம் அதில் டே மேட்ச் அப்படிங்கிறதுனால தீக்ஷனா பர்கர் நியூ பாலில் வீசுவாங்க. துஷார் தேஷ்பாண்டே பவர் பிளேவை ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார். ஆகாஷ் மத்வால் மிடில் பேஸில் வித் ஹசரங்கா வீசுவார். ரியான் பராக் தேவைப்பட்ட பவுலிங் பண்ணுவார். இதுதான் எதிர்பார்ப்பு. அண்ட் பஞ்சாப் கிங்ஸுக்கு பவுலிங் ஆப்ஷன் ஹெவியாக இருக்குது. நியூ பால் வீசுறதுக்கு மட்டும் இல்லை, மிச்சோவன் தேவைப்பட்டா வீசலாம். ஒமர் சாய், யான்சனு நிறைய ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் ஒமர் சாயோட ஓவர் குறையலாம். பவுலிங் ஆப்ஷனில் பராக் மட்டும் அடிஷ்னலாக இருக்காரு. இந்த 5 பவுலர் ஸ்டிக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டே மேட்ச்னால எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸுக்கு ஆப்ஷன் போகணும் அப்படிங்கிறதுனால ரியான் பராக்கான ஓவர் அதிகமாக இருக்கும். ஹசரங்கா, நன்றி பர்கர், தீக்ஷனா அண்ட் ஆகாஷ் மத்வாலுக்கான ஓவர் முழுமையாக இருக்க வாய்ப்பு. அதில் தேஷ்பாண்டே அண்ட் ஆகாஷ் மத்வால் எண்ட் ஓவரில் வீச வாய்ப்பு. நன்றி பர்கர் மோஸ்ட்லி நியூ பாலில் நிறைய வீசுவார். அண்ட் இந்த பக்கம் மிச்சோன் அடிஷ்னல் ஆப்ஷன் பவுலிங்க்கு பயன்படுத்துவாங்களாங்கிறது கேள்வி தான். ஒமர் சாய் மோஸ்ட்லி நல்லா பண்ணியிருக்க ரீசெண்டாக அந்த பேஸில் கொஞ்சம் ஓவர் வீசுவார்னு நினைக்கிறேன். யான்சன், பிராரு, ஜெமிசன், அஸ்தீப், ஜஹல் இவங்க மோஸ்ட்லி நிறைய ஓவர் வீசுவாங்க. ஒமர் சாய் அண்ட் ஓவனோட ஓவர் குறையும். அண்ட் அதில் ஸ்பின்னர்ஸோட ஓவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஜஹல் அண்ட் பிராரோட ஓவர் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். யான்சன், அஸ்தீப் எண்ட் ஓவரில் வீசுவாங்க. ஆர்ஆர் டாமினேட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக நம்பர்ஸில். அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஈக்குவலாக இருந்தால் கூட சேஸ் பண்ணும்போது ஆர்ஆர் சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கரமாக இருந்திருக்காங்க. அண்ட் ஆர்ஆரோட ரீசன்ட் வின்னு 5 போட்டியில் ஒரே ஒரு வின்னு.
அண்ட் பிபிகேஸோட ரீசன்ட் வின்னு 5 போட்டியில் ஒரே ஒரு லாஸ். இது கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது. அதில் ஒரு நோ ரிசல்ட் இருந்திருக்கு. கண்டிப்பாக பெட்டர் அவுட்புட் அன்றைக்கி கிடச்சிருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் 201 அடிச்சிருப்ப. கேகேஆர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறாங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் அங்கேயுமே வெற்றி கிடச்சிருக்கலாம். நோ ரிசல்ட் மூலமாக ஒரு பாயிண்ட் கிடச்சிது அப்படிங்கிறது தான். லாஸ்ட் 10 மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது ஆர்ஆரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. ஸ்டில் இன்னைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பஞ்சாப் கிங்ஸ் பெட்டராக இருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்களா, சேஸ் பண்ணுவாங்களா? ஜென்ரலாக நைட் மேட்ச்னா சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லிடலாம். பட் டே மேட்ச் அப்படின்றதுனால ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு ஃபைட் ஈக்குவலாக இருக்கும். அதில் பஞ்சாப் கிங்ஸ் ஹேண்ட் வந்து அப்பராக இருக்க வாய்ப்பு. டாப் 14 என்னோட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது ஐபிஎல் அப்படிங்கிற அந்த இடத்துல மேபி சில சேஞ்சஸ் இருக்கலாம். ஆன் டைமில் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 14 மைண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னோட 11 பேஸில் இந்த 14 பிக்கில் ஹர்ப்ரீத் பிரார், நன்றி பர்கர், தீக்ஷனா அண்ட் ஆகாஷ் மத்தோலா குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. பிரார் ஸ்பின்னரு, நன்றி பர்கர் நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ மேபி இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். தீக்ஷனா ஆப்வியஸாக டே மேட்ச்சு மைண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி யோசிக்கணும். மற்றவாள் டே மேட்ச்சு கொஞ்சம் லேட்டானால் இன்னுமே ஸ்லோ ஆகுது அப்படிங்கும்போது எண்டோரில் வீசும்போது சக்ஸஸ் அவுட்புட் கொடுக்கலாம். இது வரைக்கும் சக்ஸஸ் பண்ணலை, இன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஜெய்ஸ்வால், பிரியான்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு இங்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. டே மேட்ச்சில் ஓப்பனர்ஸ் டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆங்கிள் யோசிக்கலாம். சஞ்சு, ஸ்ரேயாஸ் அண்டு பராக் இவங்கெல்லாம் இன்னிங்ஸ் பில்டர்ஸ் பெருசாக எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காங்க. அதனால் உங்களை ட்ரை பண்ணலாம். ரியான் பராக் இந்த சீசனில் அவ்வளோ பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கல தான். பட் இருந்தாலும் போன போட்டியில் அந்த 90+ அடித்தது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும். ஸ்ரேயாஸ், சஞ்சு வந்து பெரிய இன்னிங்ஸ் கொடுப்பாங்க. அதில் பிரேக் அப்புறம் வர சஞ்சுவாக இருக்கட்டும், ஸ்ரேயாஸாக இருக்கட்டும் பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பாங்க. ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் ஸ்ரேயாஸை யோசிக்கலாம். போட்டோ டைமென்ஷன் பெருசாக இருந்ததுன்னா அவருக்கு அதுலேயே கொஞ்சம் ப்ளே ஆகும். அதில் அவ்வளோ சக்ஸஸ் இல்லை. பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த போட்டோ டைமென்ஷன் பெருசாக கொடுப்பாங்களாங்கிறது கேள்வி தான். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கடந்த 2 போட்டியில் அந்த போட்டோ சுருக்கி தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருந்தால் ஸ்ரேயாஸ் 1 செகண்ட் ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கலாம். விக்கெட் கீப்பர் பிரப்சிம்ரன், சஞ்சு, த்ரூஜரோட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். ஜோசிங் லீஸ் இல்லை. யசாஸ், ஜெய்ஸ்வால், ஸ்ரேயாஸ், பிரியன்ஸ் ஆர்யா, ஸோ இவங்களெல்லாம் ட்ரை பண்ணலாம். அடிஷ்னலாக நெகில் வதரா ஒரு சில டீம்ஸில், சூரியவன்சி ஒரு சில டீம்ஸில், சசாங் சில நேரத்தில் ஃபினிஷ் பண்ணுறாரு. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் லேட்டாக வர பேட்ஸ்மேன் எடுக்கிறத விட ஏர்லி பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர் டே மேட்ச்னால. ரியான் பராக், யான்சன், ஹஸ்ரங்கா இவங்கெல்லாம் சம சாய்ஸு. ஸ்டொயினிஸ் இல்லை. ஒமாசாய் பாருங்கள் ஒரு சில டீம்ஸில். ஓவன் எடுத்துக்கலாம் ஒரு சில டீம்ஸில். டாப் ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எந்த இடங்கிறது கேள்வியாக இருக்குது. அது ஆன் டைமில் அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். அஸ்தீப் டீசன்ட் சாய்ஸு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லை. ஜஹல், தீக்ஷனா டீசன்ட் சாய்ஸு. நன்றி பர்கர் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தீக்ஷனா மிஸ் பண்ணிட்டு கூட நன்றி பர்கர் அண்ட் எண்டோரில் வீசக்கூடிய பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கலாம். குறிப்பாக ஆகாஷ் மத்வால் மாதிரி பவுலரை டீம்ஸில் ட்ரை பண்ணுறது. இல்லை ஹர்ப்ரீத் பிரார் கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னு அந்த ஆங்கிளில் போனாலும் போகலாம். கேப்டன் கொஞ்சம் இங்கே சக்ஸஸ் வந்து ஜெய்ஸ்வால் கிடச்சிருக்கு. ஹோம் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்கலாம். பிரேக் அப்புறம் வரதுனால சஞ்சு கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். விக்கெட் கீப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சஞ்சுக்கு. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டும் கொஞ்சம் கிடைக்கும். அது நல்ல விஷயமா பார்க்குறேன். அப்புறம் ஸ்லோ நேச்சர் இந்த மாதிரி இடத்துல ஜெய்ஸ்வால் கொஞ்சம் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு டீசன்ட் சாய்ஸ்ன்னு சொன்னால் பிரேக் அப்புறம் வரனால சஞ்சுவை கேப்டனாகவும் ஸ்ரேயாஸை வைஸ் கேப்டனாக 2 கேப்டன் வைஸ் கேப்டனாக இப்போதைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீமு ஆன் டைமில் 11 பேஸில் சில மாற்றங்கள் இருக்கலாம். அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கலாம். பிச் பேஸ்லையும் யோசிச்சு டீமை கிரியேட் பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.